125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல வந்து ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் பிளஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான லுக்ஸ் கொடுக்கக்கூடிய 2 ஸ்கூட்டர்ஸ் நம்ம குறிப்பா எது சொல்லலாம் அப்படின்னா, டிவிஎஸோட என்டார்க்கும் அப்புறம் வந்து சுசுகியோட ஆவனிஸுமே சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, சுசுகி ஆவனிஸுக்கு 2024ல கொஞ்சம் புது கலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது நம்ம வண்டி ஓட்டியும் பார்க்க போறோம். அதுல வந்து ஏதாவது டிஃபரன்சஸ், அப்டேட்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறதும், வண்டிய பத்தின ஒரு ப்ராடக்ட் ஒரு கூடவே வந்து கடைசியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 125cc ஸ்கூட்டர்ஸ்ல வந்து பெஸ்ட்டா எத வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் குடுப்பீங்க. ஸோ அந்த இதுக்கு ஏத்த மாரி யாரு எத வாங்கலாம் அப்படிங்கிறதான ஒரு குட்டியான அனாலிசிஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்திருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கும். இப்ப இருக்கிற அவேர்னஸ் மாடல் பார்த்தோம்னா, எல்லாமே வந்து ஒரு டுவல் டோன் மாரியான ஒரு ஆப்ஷன குடுத்துருக்காங்க. ஒரு ரெட் வித் பிளாக், அப்புறம் வந்து ஒரு பியூர் பிளாக் வித் லைட் டச்சஸ் ஆஃப் ரெட், ஒரு ஒயிட் வித் பிளாக், அப்புறம் வந்து இது வந்து அந்த எல்லோ வித் பிளாக். இன்னொன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்கீமுமே வந்து குடுத்துருக்காங்க. இப்படி நல்ல ஃபங்கியான கலர் ஆப்ஷன்ஸுமே குடுத்துருக்காங்க. டிசைன பத்தி பார்ப்போம். டிசைன பொறுத்தவரைல ஓவரால் வந்து அந்த ஸ்போர்ட்டி அண்ட் ஷார்ப்பான ஒரு லுக்ஸ் இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு ஷார்ப்பான அந்த ஆங்குலர் ஹெட் லாம்ப்ஸ், அதாவது என்டார்க் இதுவுமே வந்து கொஞ்சம் சிமிலரான டிசைன். இதுல வந்து அந்த எல்லோ பிளஸ் வந்து அந்த கிளாசி பிளாக் வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்கா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வண்டியோட அந்த ஹேண்டில் அண்ட் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஷார்ப்பான ஒரு ஆங்குலர் டிசைனை தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதான ஒரு மீட்டர் வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த பிளாக் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்ட்ல இருக்குது. அதுலேயே இன்டகிரேட்டடா வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர்ல ஒரு சின்ன டீடைலிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செக்கர்ட் டிசைன் வந்து சின்னதா இதுலயுமே கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாடல்ல வந்து பார்த்தோம்னா, அடிஷனலா அவங்க கொடுத்துருக்கிறதே இந்த மாதிரியான பாடி கிராஃபிக்ஸ் தான். இந்த ரைட் கனெக்ட் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை வந்து குறிப்பிடுறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 இன்ச் வீல்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வருது. அதுவுமே வந்து அலாய் வீல்ஸாக தான் வருது. கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான், பட் வந்து நீட்டான ஒரு அலாயா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் பேனல்லையுமே வந்து அந்த இது வந்து சாம்பியன் எல்லோ அப்படிங்கிற கலராக சொல்றாங்க. சைட் பேனல்லையுமே அந்த பாடி கிராஃபிக்ஸ், அப்புறம் வந்து வண்டியோட பிராண்டிங்குமே வந்து 3Dல வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்தவரை ஒரு ஸ்டெப் சீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ராமினன்ட் ஃபீச்சர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 5.2 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வரும். இதுலேயுமே வந்து ஸ்பிளிட் கிராப் ரயில் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் வந்து நமக்கு கிளியராகவே தெரியுது. அதுக்கப்புறம் ரியரில் வந்து பார்த்தோம்னா ஒரு நமக்கு ஏர்கிராஃப்ட்ல இன்ஸ்பயர் ஆனது மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் டைப்ல வந்து அந்த ஷார்ப்பா வந்து எட்ஜை வந்து முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டா பைக்ல வர அளவுக்கு ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மஃப்ளர்லயுமே பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிளாசி பிளாக் பேனல் ஃபைபர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து ஒரு ஃபைபர் பேனல் வந்து கொடுத்து நல்ல ஸ்போர்ட்டியாவே வந்து முடிச்சிருக்காங்க. ரியர் வீலுமே பார்த்தோம்னா 10 இன்ச் வரக்கூடிய வீல் கொடுத்துருக்காங்க. 90/100 வரக்கூடிய டயருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு டயர் ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்பிளாஷஸ் எதுவுமே வந்து என்ஜின் வந்து அண்டர் சீட்ல தான் நமக்கு மவுண்ட் ஆகும். அதில் வந்து ஸ்பிளாஷஸ் எதுவுமே போகாத அளவுக்கு நீட்டாகவே வந்து ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வந்து கண்டிப்பா அந்த ஸ்போர்ட்டி கேரக்டர் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கும்போதே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேண்டிலுக்கு கீழே வர போர்ஷனில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டோர் மாதிரி கொடுத்து ஒரு லாக் இல்லை க்ளோசபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுது. நீட்டாக ஒரு ஃபோனெல்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வித் அந்த க்ளோஷரோடய வந்து வந்துடுது. ஸோ அதை வந்து நீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இதில் இருந்து உங்களுக்கு அந்த சாக்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ரைட் சைடில் பார்த்தோம்னா ஓப்பனான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்சல் ஏதாவது ஹூக் பண்ணி போடுறதுக்கு இதில் ஒன்று இது ஃபிக்ஸ்டாகவே வருது. இதில் வந்து பார்த்தோம்னா ரெட்ராக்டபிளாக இப்படியே வந்து 2வது ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து ஸ்கூட்டரில் ஒரு மேஜரான ஃபேக்டர். இக்னிஷன் அந்த கீயை வந்து நம்ம லெஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ணோம்னா அது லாக் ரிலீஸ் ஆகுது. 21.8 லிட்டர்ஸ் அரௌண்ட் இந்த செக்மெண்ட்ல எல்லாமே வந்து நமக்கு ஒரு அரௌண்ட் 22 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா 32 லிட்டர்ஸ் வந்து ஜூபிட்டர் 125ல வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நம்ம வச்சுட்டு லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி தேவையான திங்ஸ் வந்து அப்பப்போ வச்சுக்கிறதுக்கு நீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பிளேசஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி வைஸும்
பெரிய பெரிய தம்ஸ் அப் தான். இந்த ஸ்கூட்டரில் ஏறியுமே வந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 106 கிலோ வந்து வண்டியோட வெயிட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. சீட்டோட ஹைட் பார்த்தோம்னா 780 மில்லிமீட்டர். ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்களுக்குமே வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற அளவு தான் இருக்குது. ஃப்ளோர் போர்டுமே வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்குது. ஸோ ஷூஸ் போட்டிருந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் செப்பலுக்கே வந்து இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது. ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அதுக்கான தாராளமான ஸ்பேஸ் இருக்கும். ஜென்யூன் ஆக்சசரிஸாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளோர் மேட் வந்து நமக்கு ஜென்யூன் ஆக்சசரி. இந்த ஃபுட் ரெஸ்ட்டாக லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து ஜென்யூன் ஆக்சசரியாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஆல் அரவுண்ட் வரக்கூடிய அந்த ஒரு சேஃப்டி ரயில் மாதிரி வரக்கூடிய அது ஜென்யூன் ஆக்சசரியாக வருது. நக்கிள் கார்டுமே வந்து உங்களுக்கு ஜென்யூன் ஆக்சசரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்டகிரேட்டடாக ஸ்டார்டிங் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. சைலண்ட் ஸ்டார்ட் கிடையாது, நார்மலான ஸ்டார்ட் தான். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டு தான் இருக்குது. டிவிஎஸ் என்டார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த தம்பிங் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக அப்படியே ராஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு நோட்டில் தான் வருது. சுவிட்ச் கியர் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் வருது. இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்னுமே வந்து இதில் வந்துடுது. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்டிகிரேட்டடாகவே அந்த என்ஜின் குவில் ப்ளஸ் வந்து அந்த ஆன் சுவிட்ச் வந்து வந்துடுது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சேஃப்டி மெஷராக வந்து ஒரு பிரேக் லாக் ஃபங்க்ஷனுமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வார்னிங் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் அந்த டிஸ்பிளே வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து இந்த ரைட் கனெக்ட் எடிஷன் அப்படிங்கிறதுனால அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸுமே வருது. மிஸ்டு கால் அலர்ட், ஸ்பீட் ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா அதுக்கான அலர்ட், கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் வரைக்கும் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் போட்டிங்கன்னாலும் அது இதில் வந்து நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் எங்கே டர்ன் பண்ணணும் அது எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், செல்லோட சிக்னல் ரேஞ்ச், பேட்டரி அதெல்லாமே வந்து காணிக்கும். இப்படி வந்து கொஞ்சம் ஃபீச்சர் பேக்டாக தான் இருக்குது. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், அப்புறம் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படி எல்லாமே வந்து கிடைக்குது. இப்போது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆவரேஜாக வந்து 49.5 கிடைக்குது. ஆவரேஜாக ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூசேஜை பொறுத்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியா இருந்தால் 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்மியான யூசேஜ்னா ஒரு 45. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான இண்டிகேஷன் வருது. கிளாக், அப்புறம் வந்து ஃபியூல் இண்டிகேஷன், இதில் வந்து நமக்கு ஸ்பீடோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. ஸோ இந்த செலக்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷனை வந்து டாகிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுசுகி ஆவனஸோட ஷார்ட்டான ஒரு ரைட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். வண்டியோட என்ஜின் வந்து பார்த்தோன்னா 125 சிசி வரக்கூடிய ஒரு ஏர் கூல்டு என்ஜின், 8.7 PS ஆஃப் பவர், கூடவே வந்து 10 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இந்த 125 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இதுலேயுமே வந்து என்டார்க்கு ஈக்குவலான அந்த ரஷ் வந்து நமக்கு ஆக்சலரேஷனில் நமக்கு சிம்பிளாகவே தெரியும். பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆக்சிலேட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நம்ம ஆக்சிலேட் பண்ணாலும் நமக்கு சிம்பிளாக அந்த ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகிறது உங்களுக்கு ஈஸியாகவே ஃபீல் ஆகும். இப்போ இதில் ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலையும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆவனஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரொம்ப ஸ்டிஃபான ஒரு செட்டப்பில் தான் வந்து ஃபீல் ஆச்சுது. பட் இப்போது வந்து இந்த வெர்ஷனில் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸில் கொண்டு அவங்க அதை டியூன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சின்ன ரோடு வண்டிலேஷன்ஸ் எல்லாம் பழைய வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக தெரியும். பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியலை. பட் இப்போவும் வந்து ஒரு 70% டுவர்ட்ஸ் ஹேண்ட்லிங் தான் அவங்க டியூன் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால இப்போது ரொம்ப அன்ரிலேட்டடான ரோட், இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டட் ஸ்கூட்டர்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்படி ஃப்ளோட்டியாக குஷனியாக நம்மளை கொண்டு போகும். பட் இதில் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியுது. சின்ன சின்ன வெண்டிலேஷன்ஸ்லேயும் பெருசாக நமக்கு அப்படி அன்கம்ஃபர்டபுளாக அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. நல்லா நீட்டாக ஈஸியாகவே ஓட்ட முடியுது. இன்னொரு பிக்கஸ்ட்டு பாசிட்டிவ் அல்லது இந்த ஸ்கூட்டரோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஹேண்ட்லிங் தான். நல்ல ஷார்ப்பான ஹேண்ட்லிங் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். கார்னர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நம்ம நினச்சது மாதிரி கரெக்டாக வந்து கட் ஆகும். ஈஸியாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஆவனிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் என்டார்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஹேண்ட்லிங்கை கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் டவுனில் நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கும் எல்லாமே வந்து
ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பயங்கர வெயிட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி குயிக்காக டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக லைட்டாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. பொதுவாக நம்ம ஸ்கூட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ஆக்சிலரேட்டர் விட்டு நம்ம அப்படி போகும்போது கொஞ்சம் ஃப்ளோர் போர்டில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் தெரியும், ஜென்ரலாக இருக்கக்கூடியது. பட் இதுவுமே அது ரொம்ப 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 மினிமலான லெவலில் தான் வந்து இருக்குது. ஹையாக ஆக்சிலரேட் பண்ணால் லைட்டாக வந்து நமக்கு அது தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஃப்ரீயாக நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரஃப்பான ஒரு ரோடு, அதாவது ப்ராப்பராக பேமெண்ட் இல்லாத காங்கிரீட் ரோட்டில் போனாலும் இது நல்லா ஸ்மூத்தாக அப்படியே ஈஸியாகவே வந்து வருது. இனி ஷார்ட்டாக நம்ம ஹைவேல எப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படி லாங் ஸ்ட்ரெச் நம்ம அப்படி பிடிச்சோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். இப்போ சின்னதாக வந்து ஹைவேல அப்படி ஸ்பீடு கொடுத்து போனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து எவ்வளோ குயிக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதில் நமக்கு ஹைலைட்டான விஷயமே. இன்னொன்று, அந்த ஸ்டெபிலிட்டியுமே வந்து நல்ல டாப் நாச்சாக இருக்குது. அந்த கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அண்டுலேஷனோ எதுவுமே இல்லாமல் வண்டி வந்து அப்படியே ஸ்டேபிளாக, ஏன்னா ஒரு 80 தான் வந்து ஸ்கூட்டருக்கு அப்படியே சேஃபான ஸ்பீடு, அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக வண்டி வந்து போயிட்டே இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ ஹைவே ஸ்டெபிலிட்டிலையும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கு மேலே எக்ஸ்டென்சிவாக நம்ம போகலை, ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அந்த ரிவ்யூவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம திருப்பி போய் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் லெவல் ஏதாவது ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். 80 வரைக்கும் நம்ம கேஷுவலாக அப்படி ஓட்டும்போது நமக்கு பெருசாக எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை வைப்ரேஷன்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணிப்போம். கண்டிப்பாக அந்த 80 வரைக்கும் எல்லாம் வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக நல்ல ஸ்டேபிளாக அப்படியே தான் வந்து போகுது. பெருசாக வண்டி வந்து விண்டில் அப்படி அண்டுலேட் ஆகிறதோ எதுவுமே இல்லாமல் அப்படி நீட்டாக தான் போகுது. ஏதாவது ஷார்ப்பான வெட்ஜ் மாதிரி அப்படி ஏறி இறங்குற ரோடு, அந்த மாதிரி மோசமாக இருக்கக்கூடிய காங்கிரீட்டில் மட்டும் லைட்டாக ஒரு ஜம்ப் மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஸோ ஓவரால் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஓரளவுக்கு இப்போ முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. பிரேக்ஸுமே வந்து நமக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், நல்ல ஷார்ப்பான பைட் இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஈஸ் ஆஃப் யூஸ், இந்த மாதிரி சின்ன டர்ன்ஸ் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே லைட் வெயிட்டாக ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல டீசெண்டான கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் உள்ள ஒரு பைக்காக தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆவனிஸோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஓரளவுக்கு ஆவனிஸ் யார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம வந்து கிளியராகவே சொல்லிட்டோம். கொஞ்சம் ஹேண்ட்லிங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஃபங்கியான கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா சூட் ஆகிற ஒரு வெஹிக்கிள் தான் வந்து ஆவனிஸ். சுசுக்கியுமே வந்து ஓரளவுக்கு ரிலேபிளாக தான் இருக்கும். நமக்கு சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வந்துட்டோம்னா, மேக்ஸிமம் இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம சர்வீஸ் ஃபாலோ பண்ணாலே ரிலேபிளாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவரால் வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸ்லையும் இருக்கிற அந்த 125cc ஸ்கூட்டர்ஸ், அதை வந்து யார் யார் எப்படி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஒரு ஸ்கூட்டர்ஸோட பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டூ வீலர் மேக்கர் ஹீரோலேருந்து வருவோம். ஹீரோவில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி மாஸ்டர் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு 125 இருந்துச்சு, டெஸ்டினியை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா டெஸ்டினி மட்டும்தான் வந்து 125cc வந்து சேல்ஸில் இருக்குது. ஸோ அந்த டெஸ்டினிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த வைடான ஹீரோவோட இந்த சர்வீஸ் நெட்வொர்க். மற்றபடி அது வந்து ரொம்ப அப்படி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக வந்து சிம்பிளான ஒரு பவர் பேண்டில் தான் வந்து அதை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல டாப் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த பேக் ரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில்லியன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லா சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக வந்து டெஸ்டினி இருக்கும். மற்றபடி பவர் பேங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டீசெண்டான ஒரு ஸ்கூட்டர். இப்போ வந்து அந்த ஒரு காப்பர் மாதிரியான ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஆட்-ஆன்ஸ் எல்லாமே வந்து பாடி ஸ்கீமில் கொடுத்து கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாகவும் கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டிவிஎஸோடது பார்ப்போம். டிவிஎஸில் வந்து பார்த்தோம்னா என்டார்க் இருக்குது, அப்புறம் வந்து ஜூபிட்டர் இருக்குது. என்டார்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் பேக்கேஜுமே வேணும், இன்னொன்று அந்த ஒரு பெஸ்ட்டு அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுமே வேணும், ஒரு அப்புறம் அந்த சூப்பர் ஹீரோஸ் தீம்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்டார்க் வந்து நல்ல ஒரு யோசிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்.
அந்த 125லேயே ஜூபிட்டர் 125 பொறுத்தவரை லார்ஜஸ்ட் பூட் ஸ்பேஸ் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். 32 லிட்டர்ஸ் ஏதோ வந்து அந்த பூட் ஸ்பேஸ் வந்து வரும். ஸோ அது வந்து நல்ல கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டியில் வந்து ஷைன் ஆகிற ஒரு ஸ்கூட்டர். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சுசுக்கியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆக்சஸ் 125, ஆவனிஸ் 125, பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 இப்படி 3 ஸ்கூட்டர்ஸ் வந்து இருக்குது. ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் லுக்கில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்க்மேன் ஸ்ட்ரீட் போகலாம். நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கம்ஃபர்ட் அண்ட் வந்து சிம்பிளிஸ்டிக்கான ஒரு மினிமலிஸ்ட் ஸ்கூட்டர் மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு ஆக்சஸ் வந்து போகலாம். ஸோ ரெண்டுமே வந்து அந்த ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சஸை பொறுத்தவரை ஒரு ஆக்டிவாக்கு டைரெக்டாக கம்பீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக, அதே நேரத்தில் வந்து ப்ராக்டிக்கலாக கூட வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக வந்து பார்க்கலாம். ஜாஸ்தியான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு, இன்னும் நல்ல ஹேண்ட்லிங்கும் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க சுசுக்கியில் வந்து ஆவனிஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பர்க்மேன் வந்து அந்த மேக்ஸி ஸ்கூட்டர் ஸ்டைல் கூட வந்து கொஞ்சம் நல்ல ஒய்டான சீட்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ஜூபிட்டர் 125 நம்ம மென்ஷன் பண்ணணும். நல்ல ஒய்டான சீட்ஸ் வந்து ஜூபிட்டர் 125லையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஹோண்டாவில் வந்து பார்த்தோம்னா ஆக்டிவாலேயே 125 இருக்குது, டியோலையுமே வந்து 125 இருக்குது. அதில் வந்து ரெண்டுலையுமே அந்த ஹெச் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கீ அது எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக டே டு டேல நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக வந்து நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து ட்ரை பண்ணுறான். த மோஸ்ட் ரிலையபிள், அப்புறம் வந்து டீசெண்டான ஃபியூல் எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்டாக எப்போவுமே கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் வந்து ஹோண்டா. நமக்கு பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அப்படி இப்படி ஸ்டைல் எதுவும் வேண்டாம். எனக்கு சிம்பிளாக, அதே நேரத்தில் வந்து டே டு டே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எப்போவுமே வந்து அந்த ஆக்டிவா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டாகவே வந்துருக்குது. கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க டியோ 125 வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்த பிராண்டு பார்த்தோம்னா அடுத்த ஜாப்பனீஸ் நம்ம யமஹாவில் வந்து ரே ZR 125 இருக்குது, ஃபேசினோ 125 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜியை வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரை வந்து கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த பேட்டரியில இருந்தும் அந்த இனிஷியல் டார்க் வந்து நமக்கு வண்டிக்கு வந்து கொடுக்கறது மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து குயிக்காக ஆக்சிலேட் பண்ணுவோம். ஏன்னா ரே ZR வந்து எங்கள் வீட்லையுமே வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் ஆவனிஸுமே வந்து ஆப்வியஸ்லி எங்கள் ஃபேமிலியில் வாங்கினது வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ரே ZRல வந்து நம்ம குயிக்காக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த இனிஷியல் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைட்டுமே வரும். அந்த இனிஷியல் ரன் வந்து அந்த பிக்கப்பை வந்து ரஷ்ஷாக கொடுக்கும். ஃபேசினோவும் சரி, நமக்கு ZR 125லையும் சரி, அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதில் ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன்னா ரெண்டுலேயுமே வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. டிவிஎஸ் என்டார்க் 125லையுமே வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்து இந்த 3 வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம். மற்றபடி அந்த ரே ZR 125மே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ், அதாவது ஹேண்ட்லிங்க்கும் ரைடுக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஃபேசினோ அப்புறம் ரே ZR 125 தான் வந்து வெயிட் வைஸ் வந்து கம்மியானது. ஒரு 100 கிலோஸ் தான் வந்து ரெண்டுக்குமே வந்து வெயிட்டுமே வரும். ஸோ வெயிட் கம்மியான ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த 125cc ஸ்கூட்டர்ஸையுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு பிராண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா வந்து யோசிக்கலாம். பட் அது வந்து ஆப்ரிலியாவுமே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டோட வண்டி தான் வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இந்த ஆவனிஸ் என்டார்க்கை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கெயின் எல்லாம் வந்து அதில் இல்லை. ஆப்ரிலா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வேல்யூ கூட வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டயர்ஸுமே வந்து வீல்ஸுமே அதில் வர்றதுனால ரைட் குவாலிட்டி சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. மற்றபடி இந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து நான் கம்ஃபர்ட் வைஸ் வந்து தனியாக சொல்லாதது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஜாஸ்தி கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த ஆக்சஸ் ஆக்டிவா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கம்ஃபர்ட் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க ஆவனிஸ், என்டார்க், ZR, ஃபேசினோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸையுமே கன்சிடர் பண்ணலாம். கம்மிங் பேக் டு ஆப்ரிலியா, சர்வீஸுமே வந்து அவங்க கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொன்னாங்க. மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ட் வந்து அந்த வெஹிக்கிளில் இல்லை. ஒரு நார்மல் ஸ்கூட்டரோட கொஞ்சம் தான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும்னா பண்ணலாம். பட் அதை விட வந்து நம்ம ஆவனிஸ், என்டார்க் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸே வந்து உங்கள் ஸ்போர்ட்டியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆனால் ஹை லெவல் யார் எந்த 125cc ஸ்கூட்டரை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். இதை விட டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம வந்து ஒரு நீட்டாக ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி எல்லாம் போட்டு கம்பேரிட்டிவாக வந்து எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஸ்டுடியோவில் வேணால் பண்ணலாம். என்னென்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லா வெஹிக்கிள்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது அது
ப்ராக்டிக்கலி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மல்டிபிள் டீலர்ஸ்லேருந்து ஒரே வெஹிக்கிள ஒரே நாளில் வந்து நம்ம எடுத்து பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அதனால தான் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பையருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கண்டென்ட் நான் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இதோட எக்ஸ்டென்சிவாக உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.